திரு சி வி சண்முகமுத்தோடைய அணிகள் ஏன் வெளியே வந்தாங்க? அவங்களுடைய கோரிக்கை என்ன? புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் அதிமுக, தீயசக்தி அறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி, தீயசக்தி குடும்பத்திடம் ஊழலால் சிக்கிக் கொண்டது என்று சொல்லி கட்சியை 1972 உருவாக்கி, அந்த 1972 உருவாக்கிய கட்சியை அவர் இறக்கும் வரை திமுகவை கடைசி வரைக்கும் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதியான தலைவராக இருந்தார். குழப்பங்கள் ஏற்பட்டு திருப்பியும் 1991 அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்கள் இருக்கும் வரையும் அதிமுகவை மிகப்பெரிய வலிமையான 2016 தனிப்பெரும் சக்தியாக கூட்டணியே இல்லாமல் வென்று காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த வழியில் வந்த தொண்டர்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணியுடைய தோல்வியாகட்டும், திமுகவுடைய மறைமுக உறவை புரிந்துகிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆளான்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு பல்வேறு இழப்புகளுக்கு காரணமாக இருந்தது திமுகங்கிறது ஒவ்வொரு தொண்டர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படி வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எதிர்த்த ஒரு கட்சியுடன் தான் முதலமைச்சர் ஆவதற்காக திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்த்து நின்றதுனால அந்த பேச்சுவார்த்தை நின்றுச்சு. இது ஏதோ திமுக முழு மனதுடன் ஜனநாயகத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது கிடையாது. எல்லா விதமான முயற்சிகளும் நடந்து ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் தோழர்களும் விசிகே தோழர்களும் ஐஎம்எல் தோழர்களும் இணைந்ததனால் ஃபெயிலியர் ஆனதுனால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையை விட்டு மக்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்குறதுக்கு திருப்பி ஒரு சூழ்ச்சியை உருவாக்கினார். அந்த சூழ்ச்சியுடைய வேர் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒரு பெரிய வழியை கொடுத்தது. அதிமுக கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எங்களை தொடர்பு கொண்டாங்க. அம்மா உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து சுயநல அரசியல்ல சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் புதிய அதிமுகவை நாங்க பார்க்கிறோம். அதனால இணையறோம்னு சொல்லிட்டு இன்னும் வரக்கூடிய காலங்களில் முன்னாள் 19 அமைச்சர்கள் 20 அமைச்சர்கள், கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு அழைப்புகளை சகோதரத்துடன் அன்புடன் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் களம் மாறிடுச்சு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய தேர்தல்களில் திரு இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இணைந்து தேர்தலை அரசியலை உருவாக்குவார்கள். அவர்களுக்கு ஊழலை தவிர எதுவும் கிடையாது. இந்த ஒரு வாரமா, இந்த 10 நாளா டிடிசிபிலையும் சிஎம்டிலையும் டாஸ்மார்க்லையும் ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லையும் எங்கேயுமே ஊழல் கிடையாது. சிஎம் ஃபேமிலி ஃபண்ட், அமைச்சர் ஃபண்ட், எம்எல்ஏ ஃபண்ட், பார்ட்டி ஃபண்ட் எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இதை நீங்க எங்க வேணா போய் மீடியா செக் பண்ணலாம்.